ஹலோ ப்ளூமர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஹோம்மேட் சாக்லேட் ஐஸ். இந்த ஐஸ்கிரீம் வீட்டில் பண்ணதுன்னா கண்டிப்பாக யாரும் நம்ப மாட்டாங்க. ட்ரஸ்ட் மீ, கடையில் வாங்குறத விட அவ்வளோ டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. லேட் பண்ணாமல் வாங்க ப்ரிப்பரேஷனை பார்த்து. ஃபர்ஸ்ட் ஒரு பாத்திரத்தில் 1/2 கப் மில்க் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் பவுடர் சுகர், 1.5 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் அண்ட் 1 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1.5 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்ல கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதை அப்படியே ஸ்டவ்வில் வச்சு ஒரு கொதி வர அளவுக்கு கொஞ்சமாக அதை வந்து பாயில் பண்ணிக்கோங்க. ரொம்ப பாயில் பண்ணிட வேணாம். நெக்ஸ்ட் அதை இறக்கி வச்சுட்டு ஒரு பிஞ்ச் சால்ட், கண்டன்ஸ்ட் மில்க் வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணுங்க. இது அப்படியே ஒரு சைடாக இருக்கட்டும். நெக்ஸ்ட் ஒரு பவுலில் 1/2 கப் வந்து விப்பிங் கிரீம் எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் அதில் ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இதுக்கிடையில டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து கொஞ்சம் டபுள் பாயிலிங் மெத்தடில் பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. மெல்ட்டான இந்த டார்க் காம்பவுண்ட் சாக்லேட்டை பீட் பண்ணி வச்சிருக்கிற விப்பிங் கிரீமோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தென் ஏற்கனவே காய்ச்சி வச்சிருக்கிற அந்த மிக்சர் வந்து இப்போ நல்லா இருக்கும். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஃப்ளோயிங் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதை ஒரு ஏர் டைட்டான பாக்ஸில் வந்து அதை போட்டு நல்லா மூடி வச்சுட்டு ஒரு 8 ஹவர்ஸ் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுட்டு இதே போல் ஸ்கூப் பண்ணி ஒரு பவுலில் போட்டு சாக்கோ சிப்ஸ்லாம் தூவி சும்மா சாப்பிட்டோம்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்க.